Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 26ஆம் நாளில் நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 26ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 26ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி தானியேல் 6:20. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தரியு ராஜா தானியேலை பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றார். சரி, இந்த தானியேல் யார்? தானியேல் எருசலேமை சேர்ந்த ஒரு உயர்குடி வாலிபன், யூத குலத்தை சேர்ந்தவர், ராஜ பரம்பரையை சேர்ந்தவர், எசேக்கியா ராஜாவிற்கு உறவினர், மாசு மறுவற்றவர். கிமு 605 வாக்கில் பாபிலோனிய சிறையிருப்பின் முதல் அலையின் போது இவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். முக்கிய தீர்க்கதரிசிகளில் ஒருவர், சகல ஞானத்திலும் அறிவிலும் தேறினவர், கல்வியில் நிபுணர், திறமையுள்ளவர். மேலும் இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமானவராய் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவர். தானியேல் 9:23 தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன் என்றும், தானியேல் 10:19 பிரியமான புருஷனே என்றும் கர்த்தர் தானியேலை குறித்து சொல்கின்றார். தானியேல் தன் 16வது வயதில் கைதியாக பாபிலோனை அடைந்து அரசாங்க பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதன் பின்பு தேவனுடைய தற்காலிகமும் நிலையானதுமான நோக்கத்தை இஸ்ரவேலருக்கும் புறஜாதியினருக்கும் வெளிப்படுத்தும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக செயல்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் கூட தானியேலின் தீர்க்க தரிசனங்களை மேற்கோள் காட்டி மத்தேயு 24:15, மார்க் 13:14 பேசியிருப்பார். தானியேல் புத்தகத்தில் மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்கின்றது. 1 முதல் 6 அதிகாரங்கள் ஒரு ஹிஸ்டரி போல, ஒரு வரலாறு போல இருக்கும். வேதத்தில் நடந்த சம்பவங்களை சொல்கின்ற ஒரு வரலாறாக இருக்கின்றது. நமக்கு புரிந்து கொள்வதற்கும் எளிதாக இருக்கும். அநேக பிரசங்கங்களில் நாம் கேட்ட காரியமாக இருக்கும். 7 - 12 அதிகாரங்கள் வரை ஆழமான தீர்க்க தரிசனங்கள் நிரம்பியதாக இருக்கின்றது. அந்தி கிறிஸ்துவின் வருகையை குறித்தும், 1000 வருட அரசாட்சியை குறித்தும், 2ஆம் வருகையை குறித்தும், கடைசி கால சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சியை குறித்தும் சொல்கின்றது. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், பாபிலோன் ராஜ்யமான பொன்னான தலை மறைந்து, அதாவது வல்லரசான பாபிலோன் ராஜ்யம் முடிவிற்கு வந்து, அதன் பின் நேபுகாத் நேச்சாரின் தரிசனத்தில் கண்ட வெள்ளியிலான மேதிய பெர்சிய ராஜ்யம் ஆட்சிக்கு வந்தது. இந்த ராஜ்யத்தில் தரியு என்பவர் ஆட்சி செய்தார். ஒரு புதிய ஆட்சி வந்தால் அவர்கள் செய்கின்ற ஒரு காரியம் நிர்வாகத்தை சீரமைப்பது. இங்கே தரியு என்ன செய்கிறார் என்றால், தன் ராஜ்யம் முழுமையும் ஆளும்படிக்கு 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்துகின்றார். அப்படி என்றால் இந்த தரியுவிற்கு கீழே 120 ராஜ்யங்கள் இருந்தது. தானியேல் 6:2-3 வசனங்கள் சொல்கிறது, தரியு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவிற்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவராயிருந்தார். முதலில் ராஜா, அவருக்கு கீழாக 120 தேசாதிபதிகள், 120 தேசாதிபதிகளை ஆளுகை செய்ய 3 பிரதானிகள். தானியேல் 6:3 வசனம் சொல்கிறது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். 2ஆம் வசனம் சொல்கிறது, இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான் என்று. 3ஆம் வசனத்தில் அவர்களுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். மேலும் தரியு ராஜா தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவரை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார். உடனே என்ன நடக்கும்? பொறாமைதான் உண்டாகும்.
தானியேல் 6:4 சொல்கிறது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்தும்படி வழி தேடினார்களாம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தபடியினால் அவர் மேல் சுமத்த எந்த ஒரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இங்கே தானியேலை குறித்து சாட்சி சொல்கின்றவர்கள் யார்? தானியேலுக்கு பிடித்தவர்களா? தானியேலோடு கூட எருசலேமிலிருந்து வந்தவர்களா? அல்லது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலை குறித்து சாட்சி சொன்னார்களா? இவர்கள் சொன்னாலும் அது பெரிதான ஒரு காரியமாக தெரியாது, அது சாதாரணமாகத்தான் தெரியும். ஆனால் தானியேலை குறித்து சாட்சி கொடுக்கின்றவர்கள் யார்? தானியேலை வீழ்த்த நினைத்தவர்கள், தானியேலை அழிக்க நினைத்தவர்கள். அவர்களால் வேலையிலே ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் தானியேலை அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனை ஆராதிக்கும் காரியத்தில் குற்றப்படுத்தும்படியாக தானியேலால் கீழ்ப்படிய முடியாதபடி ஒரு கட்டளையை தரியு ராஜாவை பிறப்பிக்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தார்கள். ராஜாவை உயர்த்தும் வகையில் அனைவரும் ராஜாவிடம் மட்டுமே எந்த காரியத்தை குறித்தும் 30 நாள் வரை விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றும், ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் யாதொரு காரியத்தை குறித்தாவது விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்கங்களின் கெபியிலே போட ராஜா கட்டளையிட வேண்டும் என்று ஆலோசனை கூறினர். மேலும் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்று தரியு ராஜாவிடம் கேட்டுக்கொண்டார்கள். தரியு ராஜா நல்ல ஒரு மனிதர் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆனால் இவர்களுடைய பேச்சிலும் துர் ஆலோசனையிலும் ராஜா அடிபணிந்து விடுகின்றார். மேலும் பிரதானிகள் எல்லாரும் தன்னை உயர்த்தி பேசியதால் ராஜா தேவையற்ற அந்த சட்டத்திற்கு கையெழுத்து வைத்து விடுகின்றார். அந்த கட்டளையின்படி ராஜாவை தவிர வேறு யாரிடமும் எதை பற்றியும் விண்ணப்பிக்க கூடாதென்றும், கை கொள்ளாதவர்களை சிங்கங்களின் கெபியில் போடப்படுவார்கள் என்று அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தார். தரியு ராஜா கையெழுத்து போட்டு விட்டார் என்று தெரிந்தும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே பலக்கணிகளை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாகவே நாம இருந்திருந்தால் எப்படி ஜெபித்திருப்போம்? ஆண்டவரே, எல்லோரும் எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்கிறார்கள், என்னை கொண்டு போய் சிங்கங்களின் கெபியிலே சாகும்படி போட போகிறார்கள், எப்படியாவது என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று ஜெபித்திருப்போம். ஆண்டவரே, சட்டத்தை மாற்றி போடும் என்று ஜெபித்திருப்போம். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று நீ சொல்லி இருக்கின்றீரே, எனக்கு நியாயம் செய்யும் என்று ஜெபித்திருப்போம். ஆனால் தானியேல் 6:10 சொல்கின்றது, தானியேல் ஜெபித்து ஸ்தோத்தரித்தார் என்று. சிங்க கெபியிலே போடப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே என்ன சொல்லி ஸ்தோத்திரம் செய்திருப்பார் என்று நான் யோசித்து பார்த்தேன். தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதித்திருப்பார். பாபிலோனில் நாங்கள் திராட்சரசத்தால் தீட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னபோது பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தீரே ஸ்தோத்திரம் என்று துதித்திருப்பார். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய சொப்பனத்தை மறந்த போதும் அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினரே ஸ்தோத்திரம் என்று துதித்திருப்பார். அடிமைகளாக வந்த தங்களை பாபிலோனின் பிரதானிகளுக்கு தலைவனாக உயர்த்தியதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தியிருப்பார். இப்படி தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருந்திருப்பார். தானியேலுடைய ஜெபம் தேவன் மேல் அவருக்கு இருந்த ஜெப வைராக்கியத்தை காட்டுகின்றது. அவர் மறைவாய் செய்யவில்லை. தானியேல் 6:11 சொல்கிறது, தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கூட்டம் கூடி பார்த்தார்களாம். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அந்த இடத்தில் இருந்த யாவரும் அத்தனை பேர்களும் பார்த்தார்களாம். தானியேலுக்கு தெரியும், இந்த டிராப் அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு காரியம், அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று தெரிந்தும் அவர் மறைவாய் ஜெபிக்கவில்லை. தானியேல் இருந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? எத்தனை நாள் நான் தவறாமல் 3 வேளை ஜெபித்தேன் ஆண்டவரே, ஒரு 30 நாளைக்கு நாம் ஜெபிக்காவிட்டால் என்ன? ராஜா சொல்லியிருக்கிறதை பற்றி ஆண்டவருக்கு தெரியும் தானே, அவர் புரிந்து கொள்வார் என்று நினைத்திருப்போம்.
ஆனால் தானியேல் அப்படி செய்யவில்லை. அவர் தேவனை அனுதினமும் ஆராதிப்பது மேன்மையானது என்று கண்டு அதற்காக உபத்திரவத்தின் பாதையை தெரிந்து கொண்டார். சிங்கங்களின் குகையில் ஆண்டவர் தன்னை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா என்பதை குறித்தெல்லாம் தானியேல் யோசிக்க கூட இல்லை. ஆனால் அவர் தான் விசுவாசித்திருப்பவர் யார் என்பதையும் அவர் எத்தனை வல்லமை மிக்கவர் என்பதையும் அறிந்திருந்தார். அடிமையாக பாபிலோனுக்கு வந்த தானியேல் இப்போது 62 ஆண்டுகளுக்கு பின்பும் சுமார் 80 வயதுடையவராக இருந்த போதும் தனது ஜெப வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ந்து ஜெபிக்கின்றவராக இருந்தார். இந்த சமயத்திற்காகவே காத்து கொண்டிருந்த தானியேல் மேல் பொறாமை கொண்டிருந்த பிரதானிகள் உடனடியாக தரியு ராஜாவினிடத்தில் சென்று 30 நாள் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று ராஜாவாகிய உம்முடைய கட்டளையை தானியேல் மீறிவிட்டார். எனவே சட்டத்தை மீறின அவரை சிங்க கெபியிலே போட வேண்டும் என்று சொன்னார்கள். தானியேல் 6:14-15 சொல்கிறது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவர் பேரில் தன் மனதை வைத்து அவரை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாராம். அவர்கள் இந்த பிளான் அவர்கிட்ட சொல்லும் போது சந்தோஷப்பட்ட தரியு இப்போ சஞ்சலப்படுகின்றார். அவர் சாப்பிடவில்லை, இரவு முழுவதும் தூங்கவில்லை. இதில் தானியேல் சிக்கிக் கொள்வார் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தரியு ராஜா சாயங்காலம் வரைக்கும் தானியேலை தப்புவிக்க வழி தேடினார். ஆனால் தான் போட்ட சட்டத்தை தன்னால் மாற்ற முடியாத நிலையில் வேறு வழியே இல்லாமல் தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டியதாயிற்று. தானியேலை சிங்ககெபியில் போட்டவுடன் தங்கள் திட்டம் வெற்றியடைந்து விட்டது என்று தானியேல் மேல் பொறாமை கொண்டிருந்த பிரதானிகள் எல்லாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தரியு ராஜாவோ துக்கத்துடன் இருந்தார். தானியேல் 6:21 ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தானியேலுடைய விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் உண்மையையும் பார்த்து ஒரு புறஜாதியான ராஜா சொல்கின்றார். தானியேலை குறித்து ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் சொன்ன காரியம். நாம் எப்போதுமே தானியேலின் விசுவாசத்தை பெரிதாக பேசுகின்றோம். ஆனால் இந்த இடத்தில் ராஜாவினுடைய விசுவாசம் பெரிதாய் தெரிந்தது. தானியேல் போய் சுவிசேஷம் சொன்னதாக எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, அவருடைய குற்றமற்ற வாழ்க்கையை பார்த்த தரியு ராஜா சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று சொல்கின்றார். தானியேலின் சாட்சியுள்ள வாழ்க்கை புறஜாதியான ராஜாவை தானியேல் ஆராதிக்கின்ற தேவன்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்ல வைத்தது. என கண்பானவர்களே, நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்கின்றதை காட்டிலும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள், நம்மில் காணப்படுகின்ற ஆவியின் கனிகளாகிய குணங்களை பார்க்கின்றவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வைக்கின்றதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ராஜாவிற்கு தானியேல் மேல் இருந்த அக்கறையினாலும் அவருக்கு என்ன நடந்ததோ என்ற கவலையினாலும் அதிகாலையில் தானே சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாக போய் துயரத்துடன் தானியேலை பார்த்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று அழைத்ததை பார்க்கின்றோம். மேலும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று சொன்னார். யாரை பார்த்து சொல்கின்றார்? தன்னை சிங்கத்தின் கெபியிலே போட ஒப்பு கொடுத்த ராஜாவை பார்த்து சொல்கின்றார். நமக்கு தீங்கு செய்தவர்களை பார்த்து இப்படி நம்மால் சொல்ல முடியுமா? அதுவும் இந்த தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு, ராஜாவிற்கு அநேக நன்மைகளை செய்தவர். அப்படி நன்மை செய்திருந்தும் தனக்கு தீங்கு செய்த ஒரு மனிதரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். இந்த இடத்தில் நம்மால் தானியேலுடைய தாழ்மையை பார்க்க முடிகின்றது. மேலும் தானியேல் சொல்கின்றார், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். என கண்பானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக நாம் சரியாக இருப்போமானால் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தானாகவே சரியாகத்தான் இருப்போம். யோசேப்பு போத்திபார் மனைவி தவறு செய்ய அழைத்த போது, எப்படி தேவனுக்கு எதிராக நான் இந்த பாவத்தை செய்ய முடியும் என்று சொல்கின்றார். அவர் போத்திபாருக்கு பயந்து சொல்லவில்லை, போத்திபாருடைய மனைவிக்கு எதிராகவும் எந்த காரியம் நினைக்கவில்லை, என் தேவனுக்கு எதிராக என்னால் பாவம் செய்ய முடியாது என்று சொல்கின்றார். இங்கே தானியேலும் கர்த்தரையே முன்வைக்கின்றதை பார்க்கின்றோம்.
நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன், அதனால் உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொல்கின்றார். தரியு ராஜா தானியேலை நேசிக்க, மதிக்க, மேலும் தேவன் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க தானியேலிடம் காணப்பட்ட 10 குணநலன்களை பார்ப்போம். தானியேலின் 10 முக்கிய குணங்கள் அல்லது பண்புகள். 1. இருதயத்தில் தீர்மானம் அல்லது சுய கட்டுப்பாடு, டிட்டர்மினேஷன் ஆர் செல்ஃப் கண்ட்ரோல். தானியேல் 1:8. ராஜாவின் உணவால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள விரும்பாமல் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் கொண்டிருந்தார். 2. அசைக்க முடியாத விசுவாசம் அல்லது அர்ப்பணிப்பு, unwavering faith or his commitment. தானியேல் 6:10. சிங்ககெபிக்கு செல்ல நேரிட்டாலும் தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து தன் பக்தி நிலை மாறாமல் இருந்தார். 3. சமரசம் செய்யாத நேர்மை, uncompromising integrity. தானியேல் 6:4. அவர் மிகவும் நேர்மையானவராக இருந்ததால் அவரது எதிரிகளால் கூட அவர் வேலையில் எந்த ஊழலையோ அல்லது அலட்சியத்தையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. 4. ஒழுக்கமான ஜெப வாழ்க்கை, disciplined prayer life. தானியேல் 6:10. சட்டம் தடை செய்த போதிலும் அவர் தினமும் 3 வேளையும் தொடர்ந்து ஜெபித்து வந்தார். 5. விசேஷித்த ஆவி பெற்றவர், an excellent spirit. தானியேல் 5:12. தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. 6. தைரியம் அல்லது துணிச்சல், courageous or boldness. தானியேல் 6:11. மனித கட்டளைகளை காட்டிலும் தேவனுடைய சட்டங்களை பின்பற்றி அதிகாரத்திற்கு முன்னால் உண்மையை தைரியமாக பேசினார். 7. தாழ்மை, humbleness. தானியேல் 2:23-28 வசனங்கள். உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் தனது ஞானத்திற்கும் வெளிப்பாடுகளுக்கும் கர்த்தரே காரணம் என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார். ஒருபோதும் பெருமை கொள்ளவில்லை. 8. விசுவாசமான நம்பகமான சேவை, லாயல் அண்ட் டிபெண்டபிள் சர்வீஸ். தானியேல் 6:4. தேவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதை நிலைநிறுத்திக் கொண்டே பல ராஜாக்களின் கீழ் உண்மையாகவும் திறமையாகவும் பணியாற்றினார். அவரிடத்தில் எந்த குற்றத்தையோ குறையோ காணப்படாத அளவுக்கு நேர்மையாக நிர்வாகம் செய்தார். 9. தீர்க்க தரிசன ஆவி பெற்றிருந்தார், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி. சொப்பனம் மற்றும் தரிசனங்களுக்கு வெளிப்பாடு சொல்லும் திறனை தேவன் அவருக்கு அளித்திருந்தார். 10. இரக்கம் அல்லது தயவு, கம்பேஷனட் ஆர் கைண்ட்னஸ். நேபுகாத் நேச்சாரின் 2ஆம் சொப்பனத்தின் வெளிப்பாட்டை அறிந்தபோது தனக்குள் கலங்கினார். அவருக்கு இப்படிப்பட்ட காரியம் நேரிடாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்றார். தானியேல் 2:24-30 வசனங்களில் பாபிலோனில் ஞானிகளை கொல்ல ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க வேண்டாம் என்று பரிந்து பேசினார். இப்படி மற்றவர்களுடனான தொடர்பில் குறிப்பாக யாருடைய வீழ்ச்சியை அறிவிக்க வேண்டுமோ அவர்களிடம் கூட இரக்கத்தை காண்பித்தார். இப்படி எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாயிருக்கின்ற மனிதனை யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும்? தரியு ராஜா தானியேலை மிகவும் நேசித்தபடியினால் அவர் பாதுகாக்கப்பட்டதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தானியேல் 6:25-26 தரியு ராஜா பாபிலோன் ஜனங்களிடம் தானியேலின் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றும் அவரே ஜீவனுள்ள தேவன் என்றும் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற தேவன் என்றும் அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்றும் அறிக்கை செய்கின்றார். ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் சாட்சியுள்ள வாழ்க்கை அந்நிய ராஜாவின் இருதயத்தை அசைத்து தானியேல் வணங்கும் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்ற சாட்சியை ஏற்படுத்துமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். இனி வரும் காலங்கள் எல்லாம் கடுமையான காலங்கள். அந்தி கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தும்படியாக தேவ சட்டங்களுக்கு எதிராக விளங்கும் அரசாங்க சட்டங்களை உருவாக்குவான். தன்னுடைய சிலையை உருவாக்கி அதை தெய்வமாக வழிபட வேண்டும் என்று கட்டளையிடுவான். தானியேலின் வாழ்க்கையை பார்க்கும் போது அத்தனை ஆண்டுகள் அந்நிய தெய்வத்தை வணங்கும் ராஜாக்களுக்கு கீழ் தானியேல் பணி செய்திருந்தும் அவரது குணநலன்களிலோ கடந்த கால வாழ்க்கையிலோ அவர்களால் ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை.
பிலிப்பியர் 2:15 சொல்கிறபடி தானியேல் குற்றமற்றவராக, கபடற்றவராக, தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக இருந்தார். இந்த விதமான வாழ்க்கை முறைதான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நமது சாட்சி மாத்திரம் மாறவே கூடாது. தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். நீங்கள் இனி ஜெபிப்பதற்கு அனுமதி இல்லை என்று யார் சொன்னாலும் சரி, சட்டமே போடப்பட்டாலும் நாம் ஜெபிப்பதை மாத்திரம் விட்டுவிடவே கூடாது. ஜெபத்தில் ஒருபோதும் நாம் தொய்வு ஏற்பட விடவே கூடாது. சிலர் சில நாட்கள் ஜெபிப்பார்கள், சில நாட்கள் ஜெபிக்க மாட்டார்கள். 2-3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுவிட்டால் பின்பு ஜெபிப்பதற்கு கடினமாக இருக்கும். உள்ளத்தில் ஜெப ஆர்வம் இல்லாவிட்டால் நம்முடைய முழங்கால் முடங்கவே முடங்காது. நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபித்தே தீருவேன், நான் ஜெபிக்க போகின்றதை யாராலும் தடுக்கவே முடியாது, நான் நீண்ட நேரம் ஜெபிக்க போகிறேன் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளே அந்த உள்ளுணர்வை, ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டின் பல பகுதிகளிலும் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதி வையுங்கள். அதை உங்களுடைய சமையல் அறை, சாப்பாட்டறை, வேலை செய்யும் அறை, படுக்கை அறை என்று எல்லா இடங்களிலும் எழுதி ஒட்டி வையுங்கள். அது உங்களை பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று இடைவிடாமல் பேசுகின்றதாக இருக்கட்டும். இப்படி ஜெப உணர்வை உங்களில் ஏற்படுத்திக் கொள்கிறது மாத்திரமல்ல, திட்டமான தெளிவான ஜெப விண்ணப்பங்களோடு, உறுதியான மனதோடு, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க பழகிக் கொள்வோம். தானியேலை போல அப்போஸ்தலனாகிய பவுலும் இடைவிடாமல் ஜெபிக்கின்றவராக இருந்தார். இடைவிடாத ஜெப சிந்தனையால் தன்னுடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்டார். ரோமர் 1:9 நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார் என்றார். அவர் ஜெபித்தது மட்டுமல்லாமல் நம்மையும் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகின்றார். கொலோசையர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இடைவிடாமல் ஜெபிப்போம், ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு ஏற்ற நன்மையை தருகிறவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாம். அற்புதங்களுக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணினார், அற்புதங்களுக்கு பின்பாகவும் ஜெபம் பண்ணினார். ஜெபத்துக்கு பதில் வருகிறதுக்கு முன் ஜெபம் பண்ணினார், ஜெபத்திற்கு பதில் வந்த பிறகும் அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணினார், அந்த காரியங்கள் முடிந்த பின்பும் அவர் ஜெபம் பண்ணினார். மலைக்கு சென்று ஜெபம் பண்ணினார், வனாந்திரத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார். குழுவாக இணைந்து ஜெபம் செய்தார், தனியாகவும் சென்று ஜெபம் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் நலமாய் இருந்த போதும் ஜெபம் செய்தார். துன்பமான வேளையிலும் ஜெபிக்க அவர் விடவே இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகள் போகிறதுக்கு முன்பாக இந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டதா. ஒரு மனிதனுக்கு இரத்த துளிகள் வேர்வையாக எப்போ வரும் தெரியுமா? தாங்க முடியாத மன அழுத்தம், தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும் பொழுது, அந்த தாங்க முடியாத பிரஷர் நிமித்தம் இரத்த குழாய்கள் வெடிக்குமா. அப்படியாக வெடித்த அந்த ரத்தம் சிறிதான ஸ்வெட் போர்ஸ் என்று சொல்லுகிற வேர்வைகள் வெளியே வருகிற அந்த சின்ன ஓட்டை வழியாக அந்த ரத்தம் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது இந்த சதையை கிழித்து கொண்டுதான் அந்த ரத்தம் வருமா. அந்த வேதனை கொடிய வேதனை என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே வினாடியில் 1000 ஊசிகள் ஒரு மனிதனை குத்தினால் எத்தனை வேதனை இருக்குமோ, சில பாடுகள் போகிறதுக்கு முன்பாக அத்தனை வேதனைகள் ஊடாக அவர் கடந்து சென்றார். எனக்கு அன்பானவர்களே, அந்த வேதனையான நேரத்தில் தம்முடைய சீடர்கள் அவரோடு கூட இருப்பார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் பிரச்சனை வந்தபோது ஒவ்வொருத்தரும் ஓடி போய்விட்டார்கள். அந்த தனிமை, வேதனை அவர் மிகுந்த காயப்படுத்தினார். தான் நேசித்த ஒரு சீடன் அவரை காட்டி கொடுத்தான் என்ற ஒரு வேதனை. மறுபக்கம் தன் நேசித்த மற்ற சீடர்கள் ஓடி போய்விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தனிமையின் வேதனைகள்
ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரால் மறக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிற மனநிலை அவருக்கு நல்லா தெரியும். காரணம், அந்த வேதனை ஊடாக அவர் கடந்து சொல்லியிருக்கார். பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறப்பார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரியே, சகோதரனே, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என் அன்பு கூற ஒருவரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. என் போராட்டத்தில், என் கண்ணீரில், என் போராட்டமான வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என் கண்ணீரை புரிந்து கொண்டவர் யார்? என் இயக்கத்தை புரிந்து கொண்டவர் யார்? எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? சகலவித ஆறுதல் தேவன் உங்களை கைவிட மாட்டார். தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தவர், அவர் சரீரை துண்டு துண்டாக கிழிக்க ஒப்பு கொடுத்தவர், எதிர்பார்த்த நன்மையை மேன்மையை தராமல் இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, எல்லா நிலையிலும் ஜபத்தை அவர் விடவே இல்லை. ஏன் தெரியுமா? பொதுவாக நமக்கெல்லாம் ஜபம் என்றால் ஜப குறிப்பு, ஏதாவது தேவை என்றால் ஆண்டவரிடத்தில் கேட்பது ஜபம் என்று நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அவர் ஜபிக்கவில்லை. மாறாமல் பிதாவோடு இருக்கிற கம்யூனிகேஷன், ஐக்கியம், உறவு, பிதாவோடு ஐக்கியத்தை குறிக்கிறது, பிதாவோடு மேல் வைத்த அன்பை குறிக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜபமும் அப்படியாக இருந்தால் எவ்வளவு மேன்மையா இருக்கும். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அவர் இயங்குகிறார், அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு ஒரு ஆபிரகாம் இருந்தார், அன்றைக்கு ஒரு மோசே இருந்தார், இன்றைக்கு ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார். அது நீயோ? அதை சிந்திப்போம். அதை சிந்திக்கிறதோடு விட்டு விடாம செயலில் கொண்டு வர அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கருத்தை நான் வைக்கிறேன். உன் மனதில் இருக்கிற இயக்கங்கள், மனதில் இருக்கிற பாரங்கள், மனதில் இருக்கிற கலக்கங்களை நீர் அறிவீர். அப்பா, நீ சொல்லியிருக்கிறீர், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைப்படாது. Prayer is not just putting prayer request, petitions, but prayer is relationship with God. ஜபம் என்றது ஜப குறிப்புகளை ஏறெடுக்கிறது, தேவைகளை தேவனுக்கு முன்பாக வைக்கிறது மாத்திரம் அல்லாமல் அது ஒரு ஐக்கியத்தை, பரலோகத்திற்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படியே வாழ அர்ப்பணிக்க கிருபையாக. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.